உங்களால பேச முடியுது? ராஜி, இங்க பாரு, நான் சொல்ல மொத்த குடும்பமும் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார்ந்து இருந்தோம். அத்தை மாமான்னு நம்ம குடும்பம் எப்படி துடிச்சது நான் என் கண்ணால பார்த்தேன். நான் சொல்றத என்னன்னு கொஞ்சம் பொறுமையா கேள. ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில இருந்தாங்கக்கா எல்லாரும். அத்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடலுக்கு போனாங்க. பாத்துக்க ஆள் இல்லாம தனியா இருந்தாங்க. இப்ப கூட வீட்டுல எல்லாரும் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் போகணும் கூட தெரியாது. அம்பட்டுக்கும் காரணம் அவங்க தான்க்கா. இதுல அவங்களையும் அத்தையும் கோயில கூட வச்சு மீட் பண்ண வச்சீங்களாமே. அத்தை சொன்னாங்க. எப்படிக்கா உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது? அக்கா இங்க பாருங்க, என் லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன்ல. ஒண்ணு விடாம ஒப்பிக்கிறேன். அப்படியே மயிலக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்ல. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கலக்கா. நம்ம குடும்பத்து மேல நிறைய அக்கறை வச்சிருக்கவங்க நீங்க தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நமக்கு துரோகம் பண்ணவங்க கூட உறவு கொண்டாடுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. நீ மொத்தமா பேசி முடிச்சிட்டனா சொல்லு. நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் மயிலக்கா கூட நீங்க பேசுறீங்கன்னா இனிமே நீங்க என்கிட்ட பேசவே வேண்டாங்கா. மயிலக்கா கிட்டே பேசிக்கோங்க. ஏய், நில்லு நில்லு நில்லு. இது பாரு, நீ பாட்டுக்கு உன் மனசுல இருக்கிறத கொட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்க முடியாதுல்ல. என் பக்கம் நியாயத்தையும் நீ கேட்கணும் தானே? என்னக்கா சொல்ல போறீங்க? என்ன சொல்லி உங்களை நியாயப்படுத்த போறீங்க? என் கூட வா ராஜி. நீங்க எங்கன்னு சொல்லுங்க. வா சொல்றேன். எங்கக்கா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ உள்ள வா சொல்றேன். எதுக்கு? உனக்கு நிறைய டவுட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். வா. அக்கா. வா மீனா. இவ ராஜி, என் வீட்டுக்காரவக செந்தில் இருக்காகல்ல, அவக தம்பி வைஃப். ஓ சரி சரி, வாங்க 2 பேரும் உட்காருங்க. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். மயிலக்கா எங்க? மயில உள்ளதா இருப்பா. அவங்கள பாக்கிறதுக்காக தான் வந்தோம். பாக்கலாமா? அத்தைக்கு துணி மாத்தி தொடச்சு விட்டுட்டு இருப்பா. இருங்க, முடிச்சிட்டாளான்னு நான் பாக்குறேன். நீங்க உட்காருங்க, இதோ வரேன். அக்கா என்னக்கா நடக்குது? இவங்க யாரு முதல்ல? இவங்களோட அத்தையை ஏன் மயிலக்கா கவனிச்சுக்கணும்? நான் சொல்றேன் ராஜி, சொல்றேன். மீனா, போய் பாருங்க 2 பேரும். வா. அக்கா. மீனா வா. வா ராஜி. ராஜி, ராஜி எங்க? ஆனா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துருச்சு ராஜி. நிறையனா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயம். அக்கா, ராஜி கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்ல? எல்லாத்தையுமே சொல்லிடவா? ராஜி தானே மீனா, பரவாயில்ல. மயிலக்கா நம்ம வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமாவே இல்ல ராஜி. வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்துட்டியேன்னு தினம் தினம் இவங்களோட அம்மா இவங்கள வார்த்தையாலேயே குத்தி குத்தி காயப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேச்ச தாங்க முடியாம அக்கா சரவண மாமா கிட்ட பேச போயிருக்காங்க. அவரும் இவங்களை கண்டபடி பேசி அனுப்பிட்டாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்திலயும் வேதனையிலயும் அக்கா சூசைட் பண்ண போயிட்டாங்க தெரியுமா? ஆனா இன்னொரு விஷயம் கூட உன்கிட்ட சொல்லணும் ராஜி. அக்கா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. போன தடவை மாதிரி நானா செக் பண்ணல மீனா. டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு தான் வந்தேன்.
இந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அவர் ஏன் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல? அக்கா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த மாமா கிட்ட போய் சொல்லிருக்காங்க. ஆனா மாமா நம்பவே இல்ல. கையில இருந்த ரிப்போர்ட் எல்லாம் காட்டி புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவர் எதையுமே காதுல வாங்கின மாதிரியே தெரியல. அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னக்கா இவ்ளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? மாமாவை எப்படி சொன்னாரு? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அக்கா அக்கான்னு என் மேல பாசமா இருந்த சுடர் மாதிரி தானே நீயும். ஆனா இந்த பிரச்சனையில உன்னையும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுனாலே வச்சுட்டேனே. என்ன மட்டும் இல்லக்கா, நம்ம மொத்த குடும்பத்தையும் நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க. ஆமா ராஜி, செஞ்ச எதையுமே நான் மறக்கவே இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் செஞ்ச தப்பா நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நான் செஞ்சதுக்கான பலனை என் வயித்துல வளர குழந்தை அனுபவிச்சிடக் கூடாதுன்னு தான் அதை மட்டும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அக்கா முன்ன மாதிரி இல்ல ராஜி. அவங்க கிட்ட, அத்தை கிட்ட, மாமா கிட்டன்னு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன். யாருமே என்ன மன்னிக்க தயாரா இல்ல. நீயாவது என்ன மன்னிச்சிரு ராஜி, என்ன சபிச்சிடாத. இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதே சமயம் நீங்க பண்ண எல்லாத்தையும் என்னால முழுசா மறக்க முடியுமான்னு தெரியல. மீனாக்கா மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டாவும் நிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு புரியுது. என்னால முடிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீங்களும் உங்க வயித்துல வளர்ற குழந்தையும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். ராஜி, இல்ல ராஜி, நான் மாசமா இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட சொன்ன அவர் நம்பல. மத்தவங்க கிட்ட சொன்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு தெரியல. குழந்தைய வச்சு நான் ஏமாத்த நினைக்கிறேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். ஒருவேளை குழந்தைக்காக என்னை ஏத்துக்கணும்னு நினைச்சா அது கூட எனக்கு வேண்டாம் ராஜி. இறக்கப்பட்டலாம் எனக்கு ஒரு வாழ்க்கையை யாரும் கொடுக்க வேண்டாம். நான் வேலை செய்யறேன், இங்கதான் என்னால என் குழந்தைய தனியா வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ கதிர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. எனக்காக நீ இதை மட்டும் செய்றியா? சரிக்கா, இத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, நான் வரேன். இறங்கு. ராஜி, வடை பஜ்ஜி போண்டா ஏதாச்சும் வேணுமா? சரி சரி, சும்மா கேட்டேன். டீ சக்கரை இல்லாம கரெக்டா? இரு வாங்கிட்டு வரேன். அண்ணா 2 டீ, அதுல ஒரு டீ சக்கரை இல்லாம. அவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி நான் கதிர்கிட்ட கூட சொல்லாம இருக்க முடியும்? இந்தா சுடுது, பாத்து புடி. தலைவலியோட தான் ஃப்ரெண்ட பார்க்க போனியா நீ? இல்ல, ஃப்ரெண்ட பார்க்க போன இடத்துல தலைவலி வந்துருச்சு. கோச்சிங் கிளாஸ்ல ஃப்ரெண்டா? இல்ல காலேஜ்ல கூட படிச்ச ஃப்ரெண்டா? பழைய ஃப்ரெண்ட். ஓ. பொய் மேல பொய் சொல்றதுக்கு இவன்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? கதிர். என்ன? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? அது
உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ கதிர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. இல்ல சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, கஸ்டமர் தான் கூப்பிடுறாங்க, நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. இப்ப நான் என்ன பண்றது? கதர்கிட்ட சொல்லலாமா கூடாதா? குழப்பமா இருக்கு. பேசாம மீனாக்கா கிட்ட போன் பண்ணி கேட்போம். மதியானம் தூங்கலல, அதான் இப்ப தூங்கிட்டாங்க. நந்தினி அக்கா வெளியே போயிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம். சரிக்கா. ஃபோன் பண்றா. ராஜி. ஹலோ. சொல்லு ராஜி. அக்கா, நான் கதர் கூட இருக்கேன். எனக்கு அப்படியே வாய் துரு துருன்னு வருது. நான் கதர்கிட்ட மட்டும் சொல்லிடட்டுமா? என்ன சொல்ல போற? மயிலக்காவை பார்த்தது, அவங்க சொன்னது எல்லாத்தையும் சொல்லிடட்டுமா? லூசா ராஜி நீ? நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கதர்கிட்ட மட்டும் சொல்றேன். நான் வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், கதர்கிட்ட மட்டும் சொல்றேன். மயில காம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் கதர்கிட்ட மட்டும் சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னவா ராஜிக்கு? நீ போன கூட நான் பேசுறேன். இல்ல இல்லக்கா, நானே பேசிக்கிறேன். நீங்க இருங்க நான் பேசுறேன். இன்னமும் மயிலக்கா கூட தான் இருக்கீங்களா? ஆமா ராஜி. எதுக்கு நீ இப்ப கதர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, அவன் என் ஹஸ்பண்ட்கா. அவன்கிட்ட எப்படிக்கா உண்மையை மறைக்கிறது? கரெக்ட். அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம்னா பரவாயில்ல, இது இன்னொருத்தவங்களோட விஷயம். மயிலக்கா நகை விஷயத்த மறைச்சதே எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சது. அதே மாதிரி இதுவும் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாத ராஜி. அக்கா, என்னால ரகசியத்தை காப்பாத்த முடியாது. ஏமா, நீ ஐபிஎஸ் ஆக போறவ தானே? இந்த ஒரு விஷயத்தையே உன்னால சொல்லாம இருக்க முடியலனா நீ எப்படி ஆபீஷியலா கான்பிடென்ஷியலான விஷயத்தெல்லாம் ரகசியமா வச்சுக்க போற? ஆமா. இத உன் ட்ரைனிங்கோட ஒரு பார்ட்டா நினைச்சுக்கோ. மயிலக்காவோட விஷயத்த நீ எக்காரணத்து கொண்டோ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. புரியுதா ராஜிமா? என்னடா? புரியுதுக்கா. மயிலக்காவே சொல்ல சொல்லி நம்ம சொன்னா கூட பரவாயில்ல ராஜி. அவங்க வேண்டான்னு சொல்லியும் நாம போய் சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அதுதான் தப்பு. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்துக்கோ. சரிக்கா. எப்பயாவது வாய் துருத்துருன்னு வந்தா எனக்கு போன் பண்ணி பேசு. சரிக்கா. என்ன கதர்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லவாக்கான்னு கேட்டா நான் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவ சொல்ல மாட்டான். என் கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் போய் சொல்றவளா, உண்மை மறைக்கிறவளா ஆக்கிட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க இவ்ளோ தூரம்லாம் யோசிக்க வேண்டாம், விடுங்க. அவ கண்டிப்பா சொல்ல மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க. ஏ ராஜி, ஏன் டீ குடிக்காம அப்படியே வச்சிருக்க? இல்ல, ஃப்ரெண்டு கால் பண்ணா டவுட் கேட்க. குடி குடி. என்னாச்சு, குடிக்கலையா? இல்ல, எனக்கு போதும். சரி குடு. அண்ணா இந்தாங்கண்ணா. வச்சிருப்பா. போலாமா? போலாம். வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிசினஸ்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது. கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்ட போல. ஆமாப்பா. இந்த வருஷம் பரீட்சை எழுதுருவியா? எழுதுவேன், ஆனா